ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். 2025 எல்லாருக்கும் எப்படி போச்சு? ஆனால் இந்த வருஷம் முடியறதுக்கு இன்னும் 1 மாதம் இருக்குல்ல, அப்படி தானே கேள்வி கேட்குறீங்க. ஆனால் எல்லா டிஎன்பிஎஸ்சியோட எக்ஸாம் முடிஞ்சிருச்சு தானே, மெயின்ஸ் தவிர்த்து. சில பேருக்கு கிளியர் ஆகிருக்கும், சில பேருக்கு கிளியர் ஆகிருக்காது. சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு பிளான் என்ன? ரீஸ்டார்ட் பண்ணணும் தானே. 1 வீக் படிக்கிறது, 3 to 4 days ரெஸ்ட் எடுக்கிறது, 10 days படிக்கிறது, 2 weeks கிட்ட ரெஸ்ட் எடுக்கிறது. ஏன் ஏன் கன்சிஸ்டன்சியாக இருக்க முடியலை? இதுக்கு முன்னாடி 2025 கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்களேன். நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்காக நின்றுருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் குட்டீஸ், உங்கள் ஹஸ்பண்ட் எல்லாருக்காகவும் நின்றுருப்பீங்க. உங்களுக்காக என்னைக்காச்சும் ஒரு நாள் ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்களா? மேபி சில பேர் 1 or 2 times நின்றுருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் ஆஃப் த பர்சன் அந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. தனக்காக எந்த ஒரு இடத்துல நின்று பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ அதை சேஞ்ச் பண்ணுங்கள். உங்களுக்காக நீங்கள் பேசுங்க. உங்களுக்கான டயத்தை நீங்கள் தான் க்ரியேட் பண்ணணும், நீங்கள் தான் மேக் பண்ணணும், நீங்கள் தான் ஒருத்தவங்கள்ட்டேருந்து வாங்கணும். உங்கள் ஹஸ்பண்ட்டையோ, உங்கள் மதர்நாட்டையோ, இல்லை உங்கள் பேரண்ட்ஸ்டையோ சொல்லுங்கள், டைம் கொடுங்க, இதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நான் படிக்கணும் செய்யணும்னு சொல்லுங்கள். அவங்க கேள்வி கேட்பாங்க, ஏன் 2025 எக்ஸாம் கிளியர் பண்ணலையா அப்படின்னு. அவங்க கேள்வி கேட்குறாங்கன்னு தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஆமாம் தானே. பேரண்ட்ஸ் சப்போர்ட்ஸ் இல்லாமல் மேக்ஸிமம் படிச்சிருக்க முடியாது, ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லாமல் ஒய்ஃப் படிச்சிருக்க முடியாது. ஸோ அவங்க பண்ணியிருப்பாங்க, பண்ணனால கொஷின் கேட்பாங்க. கொஷின் கேட்குறது அவங்களோட உரிமை, ஓகேவா? நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், என்னால் இந்த விட்ட முடியல, ஆனால் அடுத்த விட்ட கண்டிப்பாக பண்ணுவேன், நான் என்னை நம்புகன்னு சொல்லுங்கள். அதை நம்புகிறாங்களோ நம்பலையோ அது அவங்க விஷயம், அவங்க எடுத்துக்கிறத பொறுத்து. ஆனால் உங்கள் கடமை அதை நீங்கள் சொல்லியே ஆகணும். நான் பண்ணுவேன், என்னை நம்புங்கன்ற வார்த்தையை நீங்கள் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். சொன்னால் மட்டும் பத்தாது, அதுக்கான ஆக்ஷனை நம்ம எடுக்கணும். ஸோ ஏன் நம்மளால் கன்சிஸ்டன்சியாக இருக்க முடியலை? காரணம் என்ன தெரியுமா? மோட்டிவேஷன் தான். மோட்டிவேஷன் இருக்கிறப்ப நம்ம நல்லா படிப்போம் 10 நாள். மோட்டிவேஷன் போனோடனேயும் இந்த கன்சிஸ்டன்ஸும் சேர்ந்து போயிடும். இன்னொரு மோட்டிவேஷன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இதெல்லாம் விட்டுருங்க. ஒரு தாட் இருக்குது, மேபி எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். மோட்டிவேஷன் சக்ஸஸை கொண்டு வராது, சிஸ்டம் தான் சக்ஸஸை கொண்டு வரும். ஸோ நம்ம மோட்டிவேஷனில் ரிலே ஆகிறத விட்டுட்டு சிஸ்டமை மேக் பண்ண கற்றுக்கணும். ஸோ அதை தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். 2026 வரைக்கும் வெயிட் பண்ணாமல் 2025 நமக்கான சிஸ்டமை நம்ம மேக் பண்ணிடணும், கரெக்டாக பண்ணிடணும். 2026 இந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கணும், சரிங்களா? சரி, சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பார்ப்போமா? நீங்கள் உங்களுக்கு படிக்கிற மூடு இல்லாட்டினாலும் படிக்கணும். அந்த குறிப்பிட்ட டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இடத்துல படிக்க மூடு இல்லாட்டினாலும் படிக்கணும். நீங்கள் அழுதாலும் அந்த டைம் படிக்கணும். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இருந்தாலும் அந்த டைம் படிக்கணும். நீங்கள் மேக் பண்ண அந்த டைம் என்ன நடந்தாலும் சரி, நான் படிப்பேன்றது உட்காரது தான் சிஸ்டம். இந்த 1 மாதம் ஃபுல்லாக அந்த சிஸ்டம் தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். அந்த மேக் பண்ணிட்டு அந்த ப்ராசஸில் எது மைனஸாக இருக்குது அதை ஆட் பண்ணுவோம், எது எக்ஸஸாக இருக்கும் அதை மைனஸ் பண்ணுவோம், என்ன பண்ணால் கரெக்டாக கொண்டு போவோம் அப்படின்றது இந்த 1 மாதம் ஜேர்னியில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால தான் 2026க்குள்ளேயும் இந்த சிஸ்டமை நம்ம மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? பர்ஃபெக்ஷன். தயவு செஞ்சு அதை பார்க்காதீங்க. என் நோட்ஸ் ரொம்ப நீட்டாக இருக்கணும், என் நோட்ஸ் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கணும், என் ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளோ அழகாக இருக்கணும், அவசியமே இல்லை. ஹேண்ட் ரைட்டிங் உங்களுக்கு புரிகிற மாதிரி இருந்தால் போதும். அழகாக இருக்கணும், கலர்ஃபுல்லாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், என் ஸ்டடி ரூம் அவ்வளோ ஏஸ்தட்டிக்காக இருக்கணும். நிறைய ரீல்ஸ்லாம் காட்டுறாங்கல்ல, லைட்டிங் வச்சு அது வச்சு இது வச்சுன்னு. சிம்பிளாக வச்சுக்கோங்க, மினிமமாக வச்சுக்கோங்க. இப்போ கூட பாருங்களேன், வீடியோ எடுக்கிறப்ப சைடில் கட்டப்பை, துணி அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் பொருட்படுத்தவே இல்லை. எனக்கு என்ன விஷயம் மெயின், என்னோடய கோல் என்ன, நான் என்ன பண்ணுறேன், அதான் விஷயம். நீட்டாக அழகோ பர்ஃபெக்ஷனோ தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அது உங்களோட டயத்தை தான் வேஸ்ட் பண்ணணும். ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். தேவையில்லாத விஷயத்துக்கு தயவு செஞ்சு டயத்தை வேஸ்ட் பண்ணாது. 2026 நமக்கானது அப்படின்னு படிங்க, அப்போ தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் தனியாக படிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை நம்ம இப்போ கம்யூனிட்டி ஆரம்பிக்கிறோமா, ஒரு குரூப் ஆரம்பிக்கிறோமா, அது மாதிரி படிங்க. ஏன் அப்படின்னா தனியாக படித்தா உங்களுக்கு போர் அடிக்கும், கொஞ்சம் படிப்பீங்க அப்படியே விட்டுருவீங்க. ஆனால் இப்படி குரூப்பாக படிக்கிறப்ப அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். சப்போஸ் இன்கேஸ் எல்லோரும் படித்தேன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுவாங்க, நான் இன்றைக்கி இது படித்தேன்னு சொல்லுவாங்க. அதை பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு கில்ட்டி ஃபீல் வரும். என்னப்பா அவங்களாம் படிச்சிருக்காங்க, நம்ம படிக்கல, ஸோ நாளையிலேருந்து படிப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும், சரியா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் தனியாக படிக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு இப்படி யூடியூப் குரூப்லேயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேயோ யார்ட்டாச்சும் சேர்ந்து படிங்க.
இப்படி படிக்கிறப்ப, நான் படிக்கிறதே தான் நீங்க படிக்கணும்னு அவசியம்லாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு எது பிடிக்குதோ அத படிங்க. எந்த சப்ஜெக்ட் பிடிக்குதோ அத படிங்க. என் ஷெட்யூல் தான் ஃபாலோ பண்ணணும் அவசியமே கிடையாது. நீங்க ஸ்கூல் புக் வைஸ் போகலாம், சிலபஸ் வைஸ் போகலாம், எது வேணா போகலாம். ஆனா கண்டிப்பா படிங்க. சரிங்களா? நெறைய டைப்பான ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்கீங்க. ஒர்க் போகிற பெர்சன், ஹவுஸ் ஒய்ஃப், அப்புறம் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட் ஓகேவா? ஒர்க் போகிறவங்களும், ஹவுஸ் ஒய்ஃபும் மேக்ஸிமம் சிமிலரா தான் டைம் கிடைக்கும். ஒரு 3 to 4 ஹார்ஸ் கிடைக்கும். ஓகேவா? அப்புறம் டெய்லி படிக்கிறவங்க அப்படின்னா ஒரு 10 to 12 ஹார்ஸ் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட்டு ஒர்க் போகிறவங்களும், ஹவுஸ் ஒய்ஃபும் ஒரு 3 to 4 மணி நேரம் கிடைக்குதுன்னா 2 மணி நேரம் படிங்க. டெய்லி ஆஸ்பிரண்ட்ஸ் 6 மணி நேரம் படிங்க. ஏன் இவ்வளோ கம்மியாக படிக்க சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு கரெக்டாக சிஸ்டம் மேக் பண்ணணும். ஓகேவா? ஃபுல் டைம் அட்டஸ்டேஜாக உட்காந்து படிச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் பிரேக் எடுக்கக்கூடாது. ஸோ சிஸ்டம் மேக் பண்ணுறப்ப கம்மியாக படிங்க. ஆனால் எஃபிஷியண்ட்டாக படிக்கணும். ஓகேவா? இப்போ 100 கிலோமீட்டர் உடனே ஓடணும்னு நினைக்காதீங்க. 100 மீட்டர் ஃபஸ்ட்டு ஓடி படணும்னு சொல்லிட்டு நினைங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின், டவுட் வருது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் தான் ஆன்சர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு யாருக்காச்சும் ஆன்சர் தெரிஞ்சுன்னா அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேவா? இது காம்படிட்டிவ் எக்ஸாம் தான். அதுக்காக யாரும் யாருக்கும் எதிரிலாம் கிடையாது. போட்டியோடு இருங்க. ஆனால் பொறாமப்படாதீங்க. எல்லோரும் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு நம்புங்க. கண்டிப்பாக எல்லோரும் ஜெயிப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். வீக்லி பிளான் அப்புறம் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்டே ஃபோக்கஸ். பாய். டேக் கேர்.